எனக்கு வந்து மாடுங்களோட படுத்துக்கணும்னு மாடுங்க பக்கத்தில் இருக்கணும் அங்கேயே படுத்துக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. அதனால் வந்து வீட்டுக்குள்ளே வந்துருச்சு மாட்டுக்கொட்டாயம். இந்த சாணி ஸ்மெல் பிடிக்கும், பட் உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. இந்த சிட்டியில் வந்து அந்த சாணி ஸ்மெல்லாம் தாங்கவே முடியாது. திஸ் இஸ் வெரி நைஸ். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த சாணி, இந்த கோமியம் ஸ்மெல்லாம். அதனால் வந்து ஐ யூஸ் டு ஸ்லீப் ஹியர். எனக்கு வந்து ஒரு காடு, தண்ணி, மலை இதெல்லாமே இருக்கிற இடத்துல இருக்கணும்னு ஆசை இருந்தது. பிளெயின் லேண்டாக தான் இருந்தது. பட் அந்த ரொமான்டிக் ஐடியாவில் தான் வந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லாருமே பண்ண வேண்டிய வேலை தான் இதுன்னு புரிய வந்தது. ஸோ இதில் வந்து என்னோட மேட்னஸும் இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து மாடுங்களோட படுத்துக்கணும்னு மாடுங்க பக்கத்தில் இருக்கணும் அங்கேயே படுத்துக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. அதனால் வந்து வீட்டுக்குள்ளே வந்துருச்சு மாட்டுக்கொட்டாயம். யூஸ்வலி வெளியே தான் கட்டுவாங்க. இங்கே இந்த ஏரியாவில் ரூம்ஸ் இருக்கும், பட் வி ஹவ் மேட் இங்கே மாட்டுக்கொட்டாயம் இருக்கு. ஆனால் இது வந்து நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப அழகாக இருக்குது சார். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தே டோன்ட் ப்ரிஃபர், நீங்கள் வந்து உங்கள் ரூம்லேயே அது இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்ண ஒரு விஷயம். இல்லை, எனக்கு இந்த சாணி ஸ்மெல் பிடிக்கும், பட் உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. பட் இந்த நாட்டு மாடு வந்து தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். இங்கே நீங்கள் அந்த ஜெர்சி மாடில் அதுக்கு ஃபீடெல்லாம் கொடுக்குறாங்களா, மேபி பிகாஸ் ஆஃப் தட். அண்ட் த பேக்டீரியல் இது வந்து உள்ள ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ கான்ட் ஸ்டாண்ட் த ஸ்மெல். இந்த சிட்டியில் வந்து அந்த சாணி ஸ்மெல்லாம் தாங்கவே முடியாது. திஸ் இஸ் வெரி நைஸ். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த சாணி, இந்த கோமியம் ஸ்மெல்லாம். அதனால் வந்து ஐ யூஸ் டு ஸ்லீப் ஹியர் அண்ட் வி ஆல் யூஸ் டு ஸ்லீப் ஹியர். ஸோ திஸ் வாஸ். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த கோவிட் டைம் நீங்கள் பேசும்போது சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இங்கே தான் படுப்போம். வி யூஸ் டு ஸ்லீப் ஹியர் ஒன்லி. பெட் போட்டு இங்கே தான் படுப்போம். மழை வந்தப்போ தான் பிரச்சனை. இட் இஸ் மேட் ஆஃப் மட். ஃபுல்லாக வந்து இங்கே முன்னாடி இருக்கிற 2 போர்ஷனில் பேஸ்மெண்ட் மாதிரி பண்ணோம். அது ஆக்சுவலி மண்ணுக்காக அந்த பேஸ்மெண்ட் பண்ணோம். அந்த மண்ணில் தான் இந்த ஃபுல்லாக இது கட்டுறோம். திஸ் இஸ் கால்ட் rammed earth. திஸ் வாஸ் ஸ்டாண்டிங் வித்தவுட் ரூஃப் ஃபார் 2 years. ஏன்னா பெரிய பட்ஜெட், பெரிய சைஸ் ஆக்சுவலி வீடு, நிறைய எலியெல்லாம் இருக்குது. பட் எலி வந்தால் பிரச்சனை என்னன்னா பாம்பு கூடயே வரும். வீடு வெளியே எந்த பாம்பு பரவாயில்ல, இங்கே வி ஹேவ் வெரி ஹியூஜ். பாம்பு கூடவே வரும், ஃப்ரெண்டு வர மாதிரி சொல்றீங்க. ரசில்ஸ் வைப்பர் நிறைய இருக்குது, அதுதான் டேஞ்சரஸ். அது தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. அது கடிச்சா வந்து தட்ஸ் மோர் பாய்சனஸ் தேன் கோப்ரா. கோப்ரா விட நல்ல பாம்போட ரொம்ப இது. அது கடிச்சா உங்களுக்கு நர்வ் டிஷ்யூ, மசில் டிஷ்யூ எல்லாமே கலந்து போயிடும். ஸோ வி ஹாவ் ஆல்மோஸ்ட், அது வந்து எங்கேயும் நானும் பார்த்ததில்ல. 6 அடி நேற்று தான் ஒன்று கொண்டுட்டாங்க. ஸோ ஐ ஆம் ட்ரைங் டு லேர்ன் ஸ்னேக் ஹேண்ட்லிங். ஸோ அதை வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு அட்லீஸ்ட் காட்டுக்குள்ளே கொண்டு போய் விடலாம். என்ன சார் சிரிச்சுனே சொல்கிறாரு சார். ஐயோ, இது தெரியாம வேற வீட்டை வேற திறந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்திரமுகி பங்களா மாதிரி நாங்கள் உள்ள வந்துட்டோம். வீட்டுக்குள்ளே அவ்வளோ வராது. வெளியே போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதை. நீங்கள் நடக்கும் போது பார்த்து நடக்கணும்.